ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சண்டே சமையல் எப்படி போச்சு, நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். மத்தியானத்துலேருந்து ஃபுல்லாக என்னோட ரொட்டீன் தான் இதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை க்ளீன் பண்ணிடலான்ட்டு நான் கிச்சனுக்கு வந்தோடனே 2 குட்டீஸே என் கூடவே வந்துருச்சுங்க. என்ன சமையல்மான்னு கேட்டு. ஸோ மட்டன் அவங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பிட்டு போனாங்க. இன்னைக்கு குட்டீஸ் வந்து மட்டன்லாம் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மட்டன் எடுத்தாச்சு. மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம மட்டன் எடுத்தாலும் சரி, சிக்கன் எடுத்தாலும் சரி, மீன் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் போட்டு மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் போட்டு தான் வந்து நான்வெஜ் எதாக இருந்தாலுமே செய்வேன். அதுக்காக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் குழம்பும் அவ்வளோ ருசியாக இருக்கும். என்னதான் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணால் வராது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சலிப்பாக வரும். அதுக்காகவே பாதி பேர் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல, சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம எவ்வளோ தேவையான அளவு எடுத்துட்டு அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண் எரிச்சலும் இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது. ஈஸியாக வந்து தோல் உரிய வந்துடும். இந்த டிப்ஸ் யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு நம்ம குக்கரில் வேக வச்சு தான் பண்ண போகிறோம். சில நாள் வந்து நான் மண் சட்டிலே வந்து வேக வச்சிருவேன், மட்டன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மைண்ட் செட் தோணுச்சு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் குக்கரில் பண்ணால். மண் சட்டியில் பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இழுக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு வந்து ஏதோ குக்கரில் பண்ணலான்னு தோணிருச்சு. அதனால குக்கர்லேயே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம குழம்புலையும் வந்து உப்பு போடும். இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு போடுறதுனால கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சியை இடித்து தான் போடுவேன். இந்த மாதிரி யாரும் இஞ்சியை இடித்து போடுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இஞ்சி வந்து இடித்து தான் போடுவேன். நான் மட்டன் குழம்புல பூண்டு சேர்க்க மாட்டேன். எல்லாமே போட்டு வந்து குக்கர் மூடி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பீட்ரூட் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலான்னு தோணுச்சு. இந்த ஜூஸ் எப்போவுமே நான் வந்து காலையிலே எம்டி ஸ்டொமக்லேயே எடுத்துருவேன். என்னோட மினி விலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதை காலையிலே குடிச்சிடுவேன். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் அலுப்பு தட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு மதியான நேரத்தில் இடையில இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒன்றுமே சேர்க்கறது கிடையாது. வெறும் பீட்ரூட் 2 கேரட் எடுத்துக்குவேன். காலையில் குடிச்சேன்னா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்குவேன். இப்போ நான் இஞ்சி சேர்க்கலை. அதுக்கப்புறம் இது கூடவே பால் சேர்த்து அரைச்சிடுவேன். இது கூட வந்து நான் ஒயிட் சுகரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ எதுவுமே போட மாட்டேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு வேணால் வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிடுவேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி கொடுத்துருவேன். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. இதை அப்படியே அரைச்சிட்டு பால் சேர்க்காமல் அரைச்சி அவங்களுக்கு இட்லியில் ஊற்றி கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அதை சாப்பிட்டுப்பாங்க. இவ்வளோ சமையலுக்கு இடையில ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி இந்த வேலையும் நான் செஞ்சுக்குவேன். செஞ்சு அதை ஒரு அவசரமாக குடிக்காமல் பொறுமையாக ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு ரசித்து அதை ருசித்து குடிப்பேன். இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து குட்டீஸ் வந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக வந்து பழத்தை உரிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆரஞ்சுன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை உரிச்சு கொடுத்தோன்னு ஒடியாந்துட்டாங்க. இப்படி ஏதாவது சின்ன சின்னதாக உரிச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க என்னை ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. அழகாக வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த கேப்பில் வந்து நான் என்னோடய வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரஞ்சு சாப்பிட்டு முடிச்சோன்னே எந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்துட்டு என்னம்மா குக்கர் ரெடி ஆயிடுச்சா, மட்டன் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. விசில் ஒரு 4 விசில் விட்டு நான் இறக்கியிருந்தேன். இது நல்லாவே கறி நல்லா வெந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதிலே குழம்புக்கு, பசங்களுக்கு சூப்புக்கு, அதுக்கப்புறம் வந்து பெரட்டலுக்கு பெப்பர் ஃப்ரைக்கு வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக அந்த சூப் தண்ணியை எடுத்து பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த சூப்பு தண்ணி சேர்த்து பண்ணும்போது தான் குழம்பா இருந்தாலும் சரி, பெரட்டலாக இருந்தாலும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சூப்பு தண்ணியை ஊற்றி வச்சுடுவேன்.
அப்படியே ஒரு சைடு வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எப்பவும் போல தான் நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். பசங்க வந்து மட்டன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பீஸ் வந்து போன்லெஸ்ஸா எடுத்து குடுத்துட்டு, நான் அப்படியே என்னோட வேலைகள் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவங்களும் வந்து அந்த மட்டன எடுத்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு அத கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு திரும்ப வருவாங்க. சின்னவர் வாங்கிட்டு போனோனே பெரியவரும் வந்து கேட்டாரு. சரி 2 பேரும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்து என்னோட வேலைகள் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னோட குட்டீஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. சொன்னா அத கேட்டுக்குவாங்க. அந்த குழந்தைத்தனம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அப்படியே தேங்காய் அரைச்சு ஊத்திட்டு வந்து குழம்பு ஒரு சைடு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. தாளிக்கிற வேலை மட்டும் தான் இருந்துச்சு. தேங்காய் ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்ப நல்லா கொதிச்சு மட்டன் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா திக்கா வந்துருச்சு. இதுல நான் முருங்கக்காவும், உருளைக்கிழங்கும் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா, இது போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. சூப்புக்கு குழந்தைங்களுக்காக மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே இடிச்சு போட்டிருக்கேன். இடிச்சு போட்டு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துட்டுருக்க கேப்ல வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? எல்லா பாத்திரமும் சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் விளக்கணும். அப்படி இல்லன்னா அப்படியே சோம்பேறி ஆயிருவோம். நான் ஆயிருவேன். அதனால சைடு கேப்ல அதையுமே விளக்கி முடிச்சுட்டேன். நம்ம சேர சேர விளக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாஸ்ட்டா குழம்பு தாளிக்க வேண்டியது தான். குழம்பு தாளிக்கும்போது என்னோட குட்டீஸ் வந்துட்டாங்க. நானும் பார்க்குறேன் அத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன். அவரு தூக்கி இறக்கி காமிச்சதுக்கப்புறம் பெரியவன் வந்து என்னையும் காட்டுமா அப்படின்னு சொல்லி காமிச்சான். சரி 2 பேரையும் ஒரு வாட்டி தூக்கி காமிச்சுட்டு 2 பேரையும் இறக்கி விட்டேன். ஏன்னா தாளிப்பு கிட்ட குழந்தைங்கள வச்சுக்கிட்டது நல்லதில்ல. அதனால வந்து இறக்கி விட்டேன். ஏன்னா லேசா தெரிச்சக்குள்ள அவங்களுக்கு அது ரொம்ப வலிக்கும். அதனால இறக்கி விட்டுட்டு குழம்பையும் தாளிச்சு ஊத்தியாச்சு. லாஸ்ட்டா வந்து மட்டன் பெரட்டல் பண்றது மட்டும் தான் வேலையா இருந்துச்சு. மத்தபடி சூப்போ, குழம்போ, சாதமோ 3 வேலையுமே முடிச்சுட்டேன். சோம்பு போட்டு தாளிச்சு விட்டுட்டு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே நான் சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சிருக்க மட்டனையும் இது கூட சேர்த்து கிளற வேண்டியதுதான். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து மட்டன் சாப்பிடணும் போல இருந்ததுனால சண்டே மட்டன் வாங்கியாச்சு. இல்லன்னா ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். இந்த வாரம் நம்ம வீட்ல வந்து சண்டே வந்து மட்டன் ஸ்பெஷலா போயிடுச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் பெரட்டல், மட்டன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டா வந்து இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி துருவி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். என்னோட சண்டே சமையலா இருக்கட்டும், சண்டே ரொட்டீனா இருக்கட்டும் இப்படிதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.